ஸ்பாண்டைலோலிசிஸ் மெயின் காசஸ் ஃபார் லோ பேக் பெயின். இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. கரெக்டா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அவர் கேட்டாரு, எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்றத சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் ஏன் வந்திருக்கு, ஏன்னா நோ ஹிஸ்டரி ஆஃப் இன்ஜுரி, எங்கேயும் கீழே விழல, இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம இவருக்கான லிஸ்டஸ் வந்திருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் நடுவில் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தாரு. அந்த ஸ்கேன்ல இது ரிவீல் ஆச்சு எங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போனுக்கு இன்னொரு போனுக்கு ப்ராப்பரான கான்டாக்ட் இல்லை. as ஏஜ் ப்ரோக்ரஸ் ஆக 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 நம்ம பாடி 1 to 20 இயர்ஸ்க்கு அப்புறம் போனோட growth கம்மியாயிரும். அதுக்கப்புறம் டீஜெனரேட் ஸ்டார்ட் ஆகும். பை ஏஜ்ல இவருக்கு இந்த லாக்கிங்கோட சிஸ்டம் கம்மியா இருந்திருக்கு அந்த ஃபேசர் ஜாயிண்ட்ல. இந்த லாக்கிங் சிஸ்டம் சரியா இல்லாதனால டீஜெனரேட் ஸ்டார்ட் ஆகும். அவரோட ஒர்க்குக்கான ஃபோர்ஸ் அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாஸ்தி போக போக என்ன இருக்குன்னா இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்லோவா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்னதான் ரெமெடின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு கோர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அப்புறம் மசிலை ரீஆக்டிவேட் பண்ணோம்னா இவர் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் சர்ஜரியும் அவாய்ட்